ஓம் கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்க போவது மகர லக்ன ராசிக்காரனுடைய ரகசியம் மற்றும் பரிகாரத்தை பற்றி பார்ப்போம். காலபுருஷ தத்துவப்படி மகரம் 10ஆம் வீடு, கர்மம், தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகர லக்னம் அதிபதி சனி பகவான். செவ்வாய் அங்க உச்சமடைகிறார். செவ்வாய் சனி சம்பந்தப்பட்ட ராஜயோகம் மகர லக்னக்காரர்களுக்கு இருக்கு. தர்ம கர்மாதிபதி யோகமும் இருக்கு. பிறப்பு ஜாதகத்துல பார்க்கும்போது திருவோண நட்சத்திரத்துல ஒரு பிரச்சனை இருந்தால், அதாவது யாருக்கு திருவோண நட்சத்திரமோ அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் நிலம் வாங்கும் போது பார்த்து வாங்க வேண்டும். பல பிரச்சனைகள் இருக்கும், அதனால பார்த்து வாங்குங்க. தந்தையாரை பிரிந்து வாழக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்களுக்கு வீடு எங்க அமையும்னா ஊருக்கு ஒதுக்குப்புறம் இருப்பாங்க. தனிமை விரும்பி இவர்கள் தூர தேசத்துல தனிமையாக இருந்தால் இவர்களுக்கு ஒரு உயர்வு உண்டு. இவருடைய வாசல், வீட்டு வாசலானது தெற்கு வாசல் அமைப்பது சிறப்பு. சிறந்த உழைப்பாளின்னு சொல்லலாம். கடின உழைப்பு உண்டு, தர்ம சிந்தனை உண்டு, தொழில் செய்யும் எண்ணமும் உண்டு. இளைய சகோதரருடைய அமைப்பு சரியாக இருக்காது. அதனால சில பேருக்கு இளைய சகோதரருடைய மன வருத்தம் இருக்கும். அப்படின்னா இளைய சகோதரர்களே இருக்க மாட்டாங்க, இல்லைன்னா அந்த மாதிரி இருப்பாங்க. இவர்கள் பெரிய பணக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டு. 11ஆம் வீடு இவர்களுக்கு 2வது வீடாக அமைவதால தனஸ்தானம் சிறப்படையும். செவ்வாய் தடையை கொடுத்தாலும் தாமதத்தை ஏற்படுத்தினாலும் பொருளாதாரத்துல நல்ல உயர்வு உண்டு. பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனை இருக்கும், அதற்கு பின்பே பொருளாதார உயர்வு உண்டு. சொத்துலையும் பிரச்சனை உண்டு. ஆனால் இவர்கள் ஒரு அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிகரான செல்வம் உடையவர்களாக இருப்பார்கள். மூத்த சகோதரருக்கு இவர்கள் உதவி செய்யலாம், அது ஒரு பரிகாரமா இருக்கும். அல்லது மூத்த சகோதரருடைய வருமானம் உடையவராக இவர்களுக்கு அமைவார்கள். இவர்களுக்கு வீடு, வண்டி, வாகன சொத்து உண்டு. தாயாருக்கு, மேலுடைய அம்மாவுக்கும் அதே மாதிரி இருக்கும். வெளியூர்ல சொத்து வாங்குறது சிறப்பு. அதே மாதிரி கமிஷன் சார்ந்த தொழில் இவர்களுக்கு சிக்கல் ஏற்படும். அதனால மகரத்தில் உள்ள கிரகம், அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்கும் பொழுது ஆபரண சேர்க்கை இவர்களுக்கு ஏற்படும். வயிறுல தொந்தரவு உண்டு. திருமணத்துக்கு பின்னாடி சொந்த வீடு, வாகன அமைப்பு உண்டு. சேமிப்பு கண்டிப்பாக இருக்கும். ஆசிரியர் வேலை செய்யலாம், வங்கி பணி, அப்புறம் ஒரு ஜோதிடர், இது போன்ற தொழில் அமைப்பு இவர்களுக்கு உண்டு. சர்ஜரி, வழக்கு, சிறந்த உத்தியோகமும் இவர்களுக்கு உண்டு. பல இடங்களில் பேச்சால சில பிரச்சனைகள் வரும். இவர்களுக்கு வருமானமான கண்டிப்பா வெளியூர்ல அமையும். அதனால இவர்களுக்கு பரிகாரம் சொல்ல போனா அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வது சிறப்பு. விநாயகர் வழிபாடு சிறப்பு. ஐங்கிரிவர் வழிபாடும் இவர்களுக்கு சிறந்த வழிபாட்டு தெய்வமாக அமைவார்கள். நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர்.